இப்போ நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு நடந்து போராடும்போது எங்களை போராடவே விடலை, இறங்கும்போதே தூக்கிட்டாங்க. என்னையை விடுங்க, அம்மா சௌமியா அன்புமணி, குஷ்பு அவங்க தலைமையில் நடந்த அந்த பாரதிய ஜனதா மகளிர் இது என்னையாவது கொண்டு ஒரு மண்டபத்தில் தான் அடைச்சாங்க, அவங்கள ஆட்டு தொட்டியில் அடைச்சி விட்டுட்டாங்க. இப்போ அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், அம்மா சௌமியா அன்புமணிலாம் ஒரு பெண் காவலர் தரத்தன்னு இழுத்து வாங்கன்னா வருவாங்க. அவங்க யாரும் இங்கே ஒன்றும் அவ்வளவு அநாகரிகமான ஆட்கள் ஒன்றும் இல்லையே. நாங்கள் இது புதுசாக ஒன்றும் இந்த களத்தில் போராட்டத்துக்கு நாங்கள் வந்தவங்க இல்லை ஒன்றும். நீ எங்களை இறங்கி களத்தில் நின்று எதுக்காக போராடணும்னு கூட பேச விடாமல் தடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நாங்கள் இந்த இதுக்கு நியாயமான ஒரு விசாரணை வேணும், அங்கே என்ன நடந்துச்சுன்னு உண்மையை நீங்கள் வெளிக்கொணரணுங்கிற கோரிக்கை வச்சு போராட வருவதற்கு தடுத்து அனுமதி தர மறுக்கிற நீங்கள் சீமானை கண்டித்து பொதுக்கூட்டம் அப்படிங்கிறதுக்கு எப்படி அனுமதி கொடுக்குறீங்க? என்ன எது கண்டிச்ச கூட்டம் போடுறீங்க நீங்கள்? அந்த கூட்டத்துக்கு மட்டும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அனுமதி தெரு சீமானை கண்டித்து பொதுக்கூட்டம், சீமானை கண்டித்து பொதுக்கூட்டம். சரி, என்னை எப்படி கண்டிச்சு பேசுகிறாங்கன்னு கேட்கறதுக்கு நான் வந்தால் வரவே கூடாதுன்னு அதுக்கு நூற்றுக்கணக்காக அங்கே இருத்ததே 25 பேர் தான் கூட்டத்தில். ஆனால் 250 காவலரை குதிச்சு வச்சுக்க எனக்கு ஒரு ஆர்வம் இருக்கல. சரி, எப்படித்தான் நம்மளை கண்டித்து பேசுகிறாங்கன்னு பார்க்கணுன்ட்டு நான் உண்மையிலே பேரார்வமாக கிளம்பிட்டேன். அப்போ இது எப்படி இருக்கு ஒரு நாடாக இருக்கு? இது போய் தொடர்ந்து போராடுறதுக்கும் அனுமதி இல்லை. குறிப்பாக இந்த சென்னையில் முதலமைச்சர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் கருப்பு அந்த பெண்கள் ஆடிந்த கருப்பு ஷால் கூட போட்டு வரக்கூடாதுன்னு காவல்துறை. அப்போ இப்போ அண்ணன் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். எனக்கு கோபமாக இருக்குது, உங்களுக்கு இருக்கா? இருக்குல்ல, அந்த கோபத்தை பத்திரமா வச்சுக்கிறீங்க, அணைய விட்டுறாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், போராடுறதுக்கு அனுமதி இல்லை. எங்களுடைய தலைவர் சொன்னது தான், பிரிட்டிஷ்காரர்கள் நம்மளை அடக்கி அடிமையாக ஆண்டார்கள், ஆனால் சுதந்திரத்துக்காக போராடுகிற உரிமையவாது அவர்கள் தந்தார்கள். அந்த குறைந்தபட்ச ஜனநாயகமாவது அவர்கள்ட்ட இருந்தது. ஆனால் விடுதலை பெற்ற நாட்டில் அந்த உரிமையும் நமக்கு கிடைக்கல. இப்போ இதை சர்வாதிகாரம்னு நீங்கள் குறிப்பிடவே கூடாது. இந்த மாதிரி இது அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை இதை கொடுங்கோன்மை என்று தான் நீங்கள் குறிக்கணும். ஆனால் நீங்கள் இந்த ஆட்சியாளர்கள் பேசுவதெல்லாம் நாங்கள் கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவானவர்கள், எழுத்து சுதந்திரத்துக்கு ஆதரவானவர்கள், பேச்சு சுதந்திரத்திற்கு ஆதரவானவர்கள், நாங்கள் முழுக்க ஒரு ஜனநாயகவாதிகள், இப்படி பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்போ ஒரு எதுக்காக போராடுகிறோங்கிற கோரிக்கையை ஊடகத்தை சந்தித்து பேசிவிட்ட பிறகு எங்களை கைது பண்ணி நீங்கள் சிறைப்படுத்துங்க, அடைச்சி வைங்க, அது சரி. பேசவே கூடாதுன்னு குறவழியை நெரிப்பது எந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை? நீங்கள் கருப்பு துணி தங்கச்சிகள் மாணவிகள் அணிஞ்சு வர்றது, நீங்கள் கருப்புனா ஏன் உங்களுக்கு அவ்வளோ வெறுப்பும் அருவறுப்பும் வருது? ஆளுநருக்கும் வருது, அதே மாதிரி உங்களுக்கும் வருது. அப்போ கருப்புனா வெறுப்புனா உங்கள் கட்சியில் இருக்கிற கருப்பு சோப்பில் கருப்பை எடுத்து விட்டுருவீங்களா? கேட்டால் உயர் பாதுகாப்பு கருதி நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு. கருப்பு துணியில் என்ன பாதுகாப்பு இருக்குது? கருப்பு துணினா அவ்வளோ அதில் தான் பாதுகாப்புக்கு பிரச்சனை எதுவும் இருக்கா? அப்போ பிளாக் கார்ட்ஸ் பூரா கருப்பு போட்டு வரானே, அப்போ அவனெல்லாம் சட்டை கட்டுப்பா பாதுகாப்பு பிரச்சனைன்றீங்களா? கருப்புனா வெறுப்புனா முன்னாடி உட்காந்துருக்கோம்லாம் முடி கருப்பாக இருக்குது, எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு வான்னு சொல்லிடுவீங்களா? ஏன்னா உங்கள் அணுகுமுறை இதில் என்ன பகுத்தறிவு, முற்போக்கு, சீர்திருத்தம்லாம் இருக்குது? பொம்பளை பிள்ளைய நம்ம பிள்ளைய அவன் நீட்டு தேர்வு எழுதும்போது துப்பட்டா வெளியில் எடு, தலைமுடியை விரிச்சு விடு, முழுக்கை போட்டா வெட்டி விடு, உள்ளாடைய கலட்டுன்னு அவன் கொடுமைப்படுத்தினதுக்கு இதுக்கு என்ன வேறுபாடு கண்டீர்கள்? கருப்பு துணி எடுத்துட்டு காவி துணியை போட்டால் சரின்றுவீங்களா? இல்லை மங்களகரமாக போட்டு வந்தால் விட்டுருவீங்களா? மஞ்சள் துணி போட்டால் மங்களகரமாக இருக்குன்னு விட்டுருவீங்களா? எப்படி? இதெல்லாம் அண்ணனை பேச விட்டுட்டே நீங்கள் வேடிக்கை நீங்கள் தான் பேசணும். அதுக்கு தான் இவ்வளவு ஊடகம் வச்சிருக்கீங்க. நீங்களே பதிலையும் சொல்லிட்டீங்க, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். ஐயா, உங்களுக்கு தெரியாததா? கூட்டணின்னு போகும்போது கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற தலைமையை அனுசரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது யதார்த்த நடைமுறையில் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் மன கஷ்டப்பட்டா நாளைக்கு நம்மளை வைப்பாரோ இல்லையோ, சீட்டு தருவாரோ இல்லையோ, 10 சீட்டு 8 ஆகுமா இல்லை 8 6 ஆகுமா, இந்த பஞ்சாயத்து இருக்குது. இப்போ எனக்கு இந்த பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுன்னு தான் நீ போட்டால் போடு, போகலைன்னா போ, தோக்குறோம் ஜெயிக்கிறோம், தனியாக நின்று செத்தாலும் சரி இப்படியே நின்று செத்துருவோம், ஒரு பிரச்சனை கிடையாதுன்னு நின்று சண்டை போடுறதுனால தான் இவ்வளவே நான் போயிட்டுருக்கிறேன். அவங்க பேசுனா ஒரு வேளை இது என்ன ஆகுமோ ஏதாகுமோ, கூட்டணி தர்மம்னு ஒன்று வச்சுருக்காங்க, கர்மம் இருக்குல்ல, அதை தர்மம்னு ஆக்கி வச்சுருக்காங்க. அதனால்
சரி எங்கள் கூட்டணியில் இருக்க எங்கள் அண்ணங்க எங்கள் ஐயாக்கள் எங்கள் ஆளுகள்லாம் பேசலைனாலும் அதுக்கு பதிலாக அவங்க பின்னாடி வந்த தம்பி பேசிட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்க, அவ்வளோதானே. இப்போ அவங்க என்ன பேசணும்னு சொல்லுங்கள், சேர்த்து நான் பேசிடுறேன்.